என்ன மக்களே, விஜய் சேதுபதியோட காந்தி டாக்ஸ் படம் பத்தி ஒப்பீனியன் ரெண்டு பக்கம் போகுது. அது உங்களுக்கு வொர்த்தா இல்லையான்னு கிளியரா சொல்ற நம்ம தமிழ் ரிவ்யூ சென்டரோட ரிவ்யூ இதோ உங்களுக்காக. காந்தி டாக்ஸ் இது ஒரு மௌன படம். அதாவது படத்துல டயலாக்கே கிடையாது. இந்த ஒரு விஷயமே ஆடியன்ஸ் மத்தியில ஒரு பெரிய டிஸ்கஷனை கிளப்பியிருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப போல்டான ஆர்டிஸ்டிக்கான முயற்சின்னு பாராட்டுறாங்க. டயலாக்கே இல்லாம வெறும் விஜய் சேதுபதி, அரவிந்த் சுவாமியோட ஆக்டிங், அப்புறம் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், இதுலயே கதையை சொல்றது ஒரு புது அனுபவமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் படத்தோட பெரிய மைனஸா சொல்றது இதோட மெதுவான வேகத்தை தான். ரொம்ப ஸ்லோவா போறதால இப்போ இருக்கிற ஆடியன்ஸோட கனெக்டே ஆகல. முக்கியமா செகண்ட் ஹாஃப் ரொம்பவே குழப்பமா இருக்கிறதா நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. சோ ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்னா, இதுல ஆடியன்ஸ் ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க. நீங்க ஒரு ஆர்ட் ஃபிலிம் ரசிகரா புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைச்சா உங்களுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட்டா இருக்கும். இல்ல எனக்கு ஒரு வழக்கமான மசாலா என்டர்டெய்னர் தான் வேணும்னு எதிர்பார்த்து போனா கண்டிப்பா பெரிய ஏமாற்றம் தான். மொத்தத்துல காந்தி டாக்ஸ் ரொம்ப பொறுமை தேவைப்படுற ஒரு சிலருக்கான படம். வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் ரிவ்யூ சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.